ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நடிகர் சூர்யா அடுத்த படமாக பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்புராஜோட சேர்ந்து அவரோட 44வது படத்தை வந்து பண்ண போகிறாரு. இந்த படத்தில் வந்து ஒரு கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதாவது சூர்யாவோட பர்த்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இது ரசிகர்களிடையே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளிம்ஸில் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து சிகரெட் குடிக்கிற மாதிரியான காட்சியெல்லாம் நடந்து வர மாதிரி ஒரு கேங்ஸ்டர் படம் மாதிரி வந்து பண்ண போகிறதா வந்து தெரியுது. ஆனால் சூர்யா வந்து நிறைய படத்தில் வந்து சிகரெட் குடித்தது கிடையாது. இந்த படத்தில் வந்து குடிச்சிருக்காரு. அப்புறம் சூரனை போற்று அப்படின்ற படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனில் வந்து குடிச்சிருப்பார். அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கிளிம்ஸில் தான் வந்து குடிச்சிருப்பார். படத்தை வந்து குடிச்சிருக்க மாட்டார். இந்த சிகரெட் சீன் பார்த்திங்கன்னா வருமா வராதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் சூர்யாவோட கங்குவா படம் பார்த்திங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆக வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த படம் அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு பேன் இண்டியா படமாக வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தமிழில் ரிலீஸ் ஆக போகிற படத்தில் இது வரைக்கும் எந்த படமுமே பார்த்திங்கன்னா 1000 கோடி வந்து ரீச் பண்ணது கிடையாது. இந்த படம் அந்த சாதனையை முறியடிக்கும் அப்படின்ற மாதிரி வெயிட்டிங்கில் இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சினிமா அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.